ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரவீன் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது எதுக்காகன்னு நான் சொல்லிடுறேன். நம்ம சேனல் தொடங்கி இதோட 1000 சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் தொடர்ந்து நம்ம வீடியோவை ரெகுலராக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக இந்த ஸ்வீட் ரெசிபி நான் செய்து காமிக்க போகிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, இதுக்கு நான் 2 ஹாப்பி பிஸ்கெட் எடுத்துருக்கேன். இதை நல்லா பிரித்து இந்த மாதிரி பிஸ்கெட் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி. இதை நம்ம உடச்சி விட்டுக்கலாம். சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்கலாம். எல்லா பிஸ்கெட்டையும் இது மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உடைச்சி எடுத்துக்கிட்டோம். இதை மிக்ஸி சாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது எல்லா பிஸ்கெட்டையும் மிக்ஸியில் மாற்றிக்கிடலாம். மாற்றிட்டு இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு டப்பாயில் மாற்றிக்கலாம். இது கூடவே காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி திக்காக கரைச்சி வச்சுக்கலாம். இது கூடவே ஈனோ 1/4 ஸ்பூன் சேர்த்தா போதும். இந்த பால் இது கூட ஊற்றினா இந்த மாதிரி பொங்கி வரும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் கரைஞ்சி வர்றதுக்கு கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா இதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. கூடவே வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட இப்போது நம்ம டிஃபன் பாக்ஸில் தான் வைக்க போகிறோம். பட்டர் ஷீட்டில் நல்லா டிஃபன் பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸிங்கை நம்ம டப்பாயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா எல்லா வாட்டியும் இப்போது நம்ம குக்கர் ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஒரு ரிங் மாதிரி வச்சுட்டு இந்த டின்னை அதில் இறக்கிட்டு நல்லா மூடி விசில்லாம் வைக்க தேவையில்லை. பாருங்கள், நான் ஒரு 1/4 மணி நேரம் தான் வச்சேன். அதுக்குள்ளே கேக் நமக்கு வெந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம வெந்துச்சா என்னென்னு தொட்டு பார்க்கலாம். நல்லா வெந்து கேக் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இது கூடவே நம்ம ஒரு டைரி மில்கை பாலில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் கேக் மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். இன்னமும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கேக்கு. எல்லா இடத்தையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேக் மேலே டெக்கரேஷனுக்காக நம்ம ஜெம்ஸ் மிட்டாய் சேர்த்துக்கலாம். ரொம்பவும் பார்க்க அழகாக இருக்குது. இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செய்து கொடுங்க. பாருங்கள், 1Kன்னு சொல்லிவிட்டு நம்ம அதுலேயும் ஜெம்ஸ் மிட்டாயெல்லாம் செஞ்சுருக்கோம். மீண்டும் ஒரு முறை என்னோடய ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். இந்த ரெசிபியை ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஹாப்பி பிஸ்கெட்டில் ஹாப்பியான மூமெண்ட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.